என்னை மனிதாபிமானி என்று யாராவது அழைத்தீர்கள் ஆனால் அதற்கு முழு முதற் காரணமானவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் என எம்ஜிஆரால் புகழப்பட்டவர்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். திரை உலகில் வள்ளல் தன்மையுடன் திகழ்ந்த அந்த மகா கலை மேதையை தான் இன்றைய வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வாங்க வீடியோவுக்குள்ள போவோம். நாகர்கோவில் அடுத்த ஒழுகினச்சேரியில் 1908 நவம்பர் 29 சுடலை முத்துப்பிள்ளை இசக்கி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் என்.எஸ். கிருஷ்ணன். வறுமை காரணமாக 4ஆம் வகுப்புடன் பள்ளிக்கூட படிப்பை நிறுத்தினார். பிறகு நாடக கொட்டகையில் சோடா கலர் விற்க தொடங்கினார். அப்படித்தான் நாடக ஆர்வம் அவருக்கு ஆரம்பமானது. சிறு வயதிலேயே தான் பார்த்த நாடகத்தின் பாதிப்பில் சிறுவர்களை சேர்த்து கொண்டு வீட்டு திண்ணையில் அம்மாவின் சேலையை கட்டி நாடகம் போட்டார். பிறகு பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். டி.கே.எஸ். சகோதரர்கள் நடத்திய கோவலன் நாடகத்தில் பாண்டியனாக நடித்து பாராட்டுக்களை வாங்கி குவித்தார். அவரது நடிப்பு திறமையை பார்த்து வியந்தவர்கள் பிற்காலத்தில் இவன் கலைவாணன் ஆவான் என்று வாழ்த்தினார்கள். பிறகு வில்லுப்பாட்டு மீது இருந்த ஆர்வம் காரணமாக அந்த கலையை கற்றுக்கொண்ட என்.எஸ். கிருஷ்ணன் நாளடைவில் சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தினார். தமிழகத்தில் திரைப்படத்துறை பிரபலம் அடைந்தபோது என்.எஸ். கிருஷ்ணனும் திரைப்படத்துறைக்குள் நுழைந்தார். அவர் முதலில் நடித்த படம் எல்லிஸ் ஆர். டங்கன் இயக்கத்தில் உருவான சதி லீலாவதி. சதி லீலாவதியில் அறிமுகம் ஆனாலும் முதல் படத்தை முந்திக்கொண்டு அவரது 2வது படமான மேனகா வெளிவந்தது. மேனகாவின் வெற்றி பாட்டி தொட்டி எங்கும் என்.எஸ். கிருஷ்ணனின் நகைச்சுவையை கொண்டு சேர்த்தது. பெரும்பாலும் சொந்தமாக நகைச்சுவை வசனங்களை எழுதி அதையே நாடகத்திலும் திரைப்படங்களிலும் பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டு இருந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். முகத்தை அஷ்டகோணல் ஆக்கி அங்கும் இங்கும் ஓடி அடிபட்டு உதைப்பட்டு கேணைத்தனமாக சிரித்து மக்களை சிரிக்க வைப்பதுதான் அதுவரை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை காட்சி என்பதன் வரையறையாக இருந்தது. என்.எஸ். கிருஷ்ணன் வருகைக்கு பின்தான் நகைச்சுவையின் தரம் உயர்ந்தது. நகைச்சுவை என்பது வெறும் உடல் மொழி மட்டுமல்ல. உடல் மொழி, வார்த்தை ஜாலங்கள் இவைகளை தாண்டி மக்களை சிந்திக்கவும் வைப்பது என்பது தன் ஒவ்வொரு படத்திலும் ஆணித்தரமாக முன்வைக்க ஆரம்பித்தார் என்.எஸ். கிருஷ்ணன். மக்களிடம் அவர் புகழ் கூட ஆரம்பித்தது. நகைச்சுவை நடிகனாக மட்டுமே அவர் சினிமாவை கடந்து சென்று விடவில்லை. எந்த விஷயத்திலும் தனக்கென ஒரு பார்வையை அவர் கொண்டிருந்தார். நடிப்பு, பாடல், புதிய சிந்தனை, பகுத்தறிவு என சினிமாவில் அவர் இயங்கினார். தனிப்பட்ட தன் வாழ்வில் அதிகபட்ச மனித நேயத்தை பின்பற்றினார். திறமைசாலிகளை போற்றினார். அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். 1940களில் கொடிகட்டி பறந்த தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா இவர்களுடன் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்தபோதும் தனக்கென ஒரு நாடக குழுவையும் நடத்தி வந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். நாடக வருமானம் என்பது அவரது சினிமா வருமானத்தில் மிகவும் சொற்பமே என்றாலும் தனது நாடக குழுவில் உள்ளவர்களின் நலனுக்காக அதை தொடர்ந்து நடத்தினார். நஷ்டத்தில் இயங்கும் நாடக குழுக்களை தானே ஏற்று நடத்துவது அல்லது அந்த குழுவில் நாடகங்களில் நடித்து அதை பிரபலப்படுத்துவது என கலைஞர்களுக்கு ஆகவும் கலைக்கு ஆகவுமே தன் வாழ்வை
அர்ப்பணித்தார் என்.எஸ். கிருஷ்ணன். நடிகர்கள் நிறைவாக வாழ்ந்து கலைக்காகவும் கலைஞர்களுக்கு ஆகவும் பாடுபட வேண்டும் என்பதை விருப்பமாக கொண்டிருந்தவர். தானே அதில் முதல் கலைஞனாகவும் செயல்பட்டார். ராஜா சாண்டோ இயக்கத்தில் வசந்தசேனா படக்குழு ரயிலில் புனே சென்றது. அப்போது படத்தின் தயாரிப்பாளர் ரயிலை தவறவிடவே வழி செலவுக்கு மதுரத்தின் நகைகளை விற்று படக்குழுவினரின் பசியை தீர்த்தார். ஸ்ரீரங்கத்தில் சுப்பையா அங்கமுத்து தம்பதியருக்கு மகளாக பிறந்த மதுரம் சிறு வயதிலேயே இனிமையாக பாடும் ஆற்றல் கொண்டவர். இதனால் நாடகங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று அதன் மூலம் ராஜா சாண்டோ இயக்கத்தில் ரத்னாவளி திரைப்படத்தில் அறிமுகம் ஆனார். இரண்டாவது படமாக ராஜா சாண்டோ இயக்கிய வசந்தசேனா படத்திற்கு பூனா வந்திருந்தார். இங்கு என்.எஸ். கிருஷ்ணனுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்ததும் அவருடைய நகைச்சுவையான பேச்சும் மனித நேயமும் அவரை அதிகம் கவர்ந்தது. தமிழ் சினிமாவில் முதல் தம்பதி கலைஞர்கள் ஆன என்.எஸ். கிருஷ்ணன், மதுரம் இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இவர்களுக்கு புகழை தந்தன. நகைச்சுவையை சினிமா காட்சிகளாக மட்டுமின்றி பாடல்களாகவும் அமைக்க முடியும் என நிரூபித்தவர். சொந்த குரலில் பல பாடல்களை பாடியுள்ளார். பழங்கலைகளின் பண்பு கெடாமல் அவற்றை புதுமைப்படுத்தி மக்கள் மனதிற்கு தந்தவர். அவர் நடத்திய கிந்தனார், கதாகாலட்சேபமும், தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு போன்றவைகளும் இதற்கு சான்று. தோல்வி அடையும் படங்களை போட்டு அதில் கதைக்கு தக்கபடி தனது நகைச்சுவையை இணைத்து வெளியிடச் செய்வார். படம் பெரும் வெற்றி பெறும். வெறும் நடிகராக மட்டுமின்றி இயக்கம், எடிட்டிங், திரைக்கதை, வசனம், பாடல் எழுதுவது என சினிமாவின் சகல துறையிலும் தேர்ந்தவர் என்.எஸ். கிருஷ்ணன். கலை என்பது மக்களை மகிழ்விக்க மட்டும் இன்றி மக்களை சிந்திக்க வைத்து அதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதே என்ற கொள்கையுடைய என்.எஸ். கிருஷ்ணன் தன் படங்களில் சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் பரப்பினார். திரையுலகை உலுக்கிய வழக்குகளில் பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு முக்கியமானது. இந்த வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், பட்சிராஜா ஸ்டூடியோ அதிபர் ஸ்ரீ ராமுலு நாயுடு, என்.எஸ். கிருஷ்ணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவானது. வழக்கின் ஆரம்பத்திலேயே ஸ்ரீ ராமுலு நாயுடு விடுவிக்கப்பட்டார். ஆனால் இந்த வழக்கில் தியாகராஜ பாகவதர் மற்றும் என்.எஸ். கிருஷ்ணன் இருவரும் கைதாகினர். வழக்கில் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டு இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது. லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் இந்த வழக்கில் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என பிரிவியூ கவுன்சில் உத்தரவிட்டது. வழக்கறிஞர் எத்திராஜ் இவர்களுக்காக வாதாடினார். ஒட்டுமொத்த திரையுலகம் மற்றும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு வெளியானது. தியாகராஜ பாகவதர் மற்றும் என்.எஸ். கிருஷ்ணன் இருவரும் நிரபராதிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. 2 வருடங்கள் 2 மாதங்கள் 13 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் விடுதலை ஆனார்கள். இந்த வழக்கிற்காக பலரும் உதவி செய்தனர். இருப்பினும் அன்றைக்கு வழக்கு செலவு அதிகமாக இருந்தது. பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக ஒரு திரைப்படம் தயாரிப்பது என முடிவெடுத்து என்.எஸ். கிருஷ்ணனின் மனைவி பைத்தியக்காரன் என்ற படத்தை தயாரித்தார். அதில் பலர் சம்பளம் பெறாமல் நடித்தனர். இந்த படத்தின் தயாரிப்பின் போதே என்.எஸ். கிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டார். இதனால் படத்தில்
எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த மதுரத்தை இரட்டை வேடமாக்கி இன்னொரு மதுரத்திற்கு ஜோடியாக என்.எஸ். கிருஷ்ணனை நடிக்க வைத்தனர். படம் பெரும் வெற்றி பெற்றது. படத்தில் தன் சிறை அனுபவங்களை பாட்டாக பாடி மக்களை மீண்டும் மகிழ்விக்க தொடங்கினார் என்.எஸ். கிருஷ்ணன். சிறையில் இருந்து மீண்டதற்கு பின்பு தனிப்பட்ட வாழ்விலும் திரை உலகிலும் என்.எஸ். கிருஷ்ணனின் புகழ் இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. என்.எஸ். கிருஷ்ணனுக்கு திருவல்லிக்கேணி நடராஜ கல்விக் கழகம் சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் அவருக்கு கலைவாணர் என்று பட்டம் சூட்டப்பட்டது. பட்டம் சூட்டியவர் பம்மல் கே. சம்பந்தம் முதலியார். அறிஞர் அண்ணாதுரையின் கதையில் நல்லதம்பி என்கின்ற படத்தை தயாரித்து நடித்தவர். கலைஞர் மு. கருணாநிதியின் கதை வசனத்தில் பத்மினியை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி மணமகள் என்ற படத்தை இயக்கி தயாரித்தார். பராசக்தி என்ற படத்தில் சிவாஜியின் நடிப்பை பார்த்து பாராட்டியவர். சிவாஜியின் இரண்டாவது படமாக பணம் என்ற திரைப்படத்தை கலைஞரின் கதை வசனத்தில் இயக்கி தயாரித்தார். இதில் சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினியை நடிக்க வைத்தார். 125 படங்களுக்கு மேல் நடித்துள்ள அவர் சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர். கே.ஆர். ராமசாமி, கே.ஏ. தங்கவேலு, எஸ்.வி. சகஸ்வரநாமம், பாண்டியன், டி.கே. ராமச்சந்திரன், கா. ராதாகிருஷ்ணன், டி.எஸ். துரைராஜ், டி.எஸ். பாலையா, வி.கே. ராமசாமி, குலதெய்வம் ராஜகோபால், பத்மினி, எம்.என். ராஜம், இயக்குனர்கள் ஏ. பீம்சிங், கிருஷ்ணன் பஞ்சு, பாடல் ஆசிரியர்கள் உடுமலை நாராயண கவி, சுப்பு ஆறுமுகம் என எண்ணற்ற கலைஞர்கள் முன்னுக்கு வர காரணமாக இருந்தவர். 1957ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தனது 49வது வயதில் தீராத வயிற்று வலியின் காரணமாக பொதுநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலமானார். கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரரான என்.எஸ். கிருஷ்ணனுக்கு 3 மனைவிகள். 1931ஆம் ஆண்டில் நாகம்மை என்பவரை நாகர்கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவதாக நடிகை டி.ஏ. மதுரத்தையும், மூன்றாவது ஆக மதுரத்தின் தங்கை வேம்பு என்பவரையும் திருமணம் செய்து கொண்டார். என்.எஸ். கிருஷ்ணன் மறைவிற்கு பிறகு மதுரம்தான் முழு குடும்பத்தின் சுமையையும் ஏற்றார். அவரின் முதல் மனைவியின் குழந்தைகள், மதுரத்தின் தங்கையின் மூலம் பிறந்த குழந்தைகள் என எல்லோரையும் மதுரம்தான் கவனித்து கொண்டார். மதுரத்திற்கு பிறந்த ஒரே குழந்தை பிஞ்சு பருவத்திலேயே இறந்துவிட்டது. டி.ஏ. மதுரம் 1974ஆம் ஆண்டு மரணமடைந்தார். 1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு சென்னை டி. நகரில் சிலை திறந்து வைக்கப்பட்டது. அப்போது அண்ணா புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். எனினும் கலைவாணரின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்வேன் என வலியையும் மீறி வந்து அண்ணா கலந்து கொண்டார். அதுதான் அண்ணா கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. தமிழ்நாடு அரசு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் நினைவாக சென்னையில் உள்ள அரசு அரங்கிற்கு கலைவாணர் அரங்கம் என பெயர் சூட்டி உள்ளது. எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டாலும் கலைவாணர் என்.எஸ்.கேவின் புகழும் நினைவும் இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் குடிகொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைவாணரது வள்ளல் தன்மையும் மற்றவர்களுக்கு உதவுவதில் தன்னை முன்னிறுத்தி கொண்ட தனி குணமும்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.